எங்கள் அப்பாவும் ரக்ஷித்தையும் பார்த்தீங்கன்னா 2 பேருமே ஒன்றா சேர்ந்து வந்து நேர்த்திக்கடன் செய்கிறதுக்காக படகை பிடிக்கிறதுக்காக வந்த இடத்துல 2 பேருமே பார்த்தீங்கன்னா நான் தான் முதல்ல வந்தேன்னு மாற்றி மாற்றி சண்டை போட்டு ரக்ஷித் வேற படகுக்காரங்கிட்ட நீ வாங்குற படகு அமௌண்ட்டை விட நான் 4 மடங்கு தருவேன் அவனும் பார்த்தீங்கன்னா ஒத்துக்குவான். இதை எப்படியாட்டு கழட்டி விடுறதுக்காக நம்ம அப்பவும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா சரி சரி எதுக்கு சண்டை நீங்களே எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தா நீ சீக்கிரமாக விட்டு கொடுக்குற ஆள் இல்லையே என்னாச்சுன்னு கேட்கியும் இல்லை எல்லா படகும் போயிடுச்சு இந்த படகுல மட்டும் யாருமே ஏறலை அதான் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. சரி எதுவாக இருந்தாலும் நர்மதா அம்மா தான் எல்லாத்தையும் காப்பாற்றணும்னு சொன்னதும் ஒரு நிமிஷத்துக்கு ரக்ஷித்தே பார்த்தீங்கன்னா பயந்து போயிடுவாங்க. போட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப செக் பண்ணி பார்ப்பாங்க தண்ணி வருதான்னுட்டு, இல்லை ஓட்டம் இருக்குமோ அப்படி இப்படின்னு பயந்துட்டு போட்டை வேண்டான்னு சொல்லிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்போவே வேற பாராட்டுவாங்க, பரவாயில்ல நான் கூட உன்னை எப்படியோ நினச்சேன், ஆனால் நான் நினைக்கிற மாதிரி பொண்ணு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட பேசிக்கிட்டே போன மாதிரி போவாங்க. ஆனால் நம்ம அப்பவும் பார்த்தீங்கன்னா பின்னாடி அப்படியே கல்ட்டி அடிச்சு போட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க ஏறி போயிடுவாங்க. இதை கவனிச்சுட்டு என்னை சீட் பண்ணிட்டாலே என்னை ஏமாத்திட்டாலேன்னு சொல்ல, ஆமாம் பொம்மை விஷயத்தில் நீங்கள் என்ன ஏமாத்தினீங்க 2 பேருக்கும் சரியாக போச்சு அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்தீங்கன்னா படகை கொண்டுட்டு போயிடுவாங்க. நேரம் ரக்ஷித்துக்கும் படகு கிடைக்காததுனால இந்த கரையிலேருந்து அந்த கரை வர வில்லாலேயே பார்த்தீங்கன்னா புடவை செலுத்திடுவாங்க. புடவை மேலேருந்து வர்றதா அப்போட குடும்பமே பார்ப்பாங்க. ஆனால் அந்த புடவை பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம அப்போட மேலே தாங்க அதே நேரம் அப்பவும் பார்த்தீங்கன்னா நர்மதா அம்மா கிட்ட தான் ஏதாவது ஒரு வழியை காட்டுன்னு கேட்டிருப்பாங்க. கரெக்டாக அந்த புடவையும் வந்து விழ அவங்க அப்பாவும் பார்த்தீங்கன்னா நம்ம அப்போக்கிட்ட என்ன சொல்லுவாங்க, மறுபடியும் புடவை நெய்கிற தொழிலை ஸ்டார்ட் பண்ண சொல்லுவாங்க. நேரம் ரக்ஷித் இருக்கிற கரைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அப்பு நேர்த்திக்கடன் செய்த புடவை தண்ணியில் வர இதை நம்ம ரக்ஷித்தோட அப்பாவும் பார்த்துட்டு இப்படி ஒரு புடவை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷத்தோட ஆனால் ரக்ஷித்தும் பார்த்தீங்கன்னா நான் 4 வருஷமாக உங்களை பார்த்துட்டு இருக்கேன், ஆனால் இப்படி ஒரு பிரகாசம் உங்கள் மூஞ்சில தெரிஞ்சதே இல்லைப்பா, கண்டிப்பாக உங்களுக்காகவே நான் அந்த புடவையை நெஞ்சவங்கள தேடி கண்டுபிடிச்சி அவங்கள வச்சு பழைய மாதிரி உங்கள் பேரை நான் பெருமைப்படுத்துவேன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ரக்ஷித்தும் பார்த்தீங்கன்னா அந்த புடவையை எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் இருக்க எல்லாருக்கிட்டையும் இந்த புடவை யார் புடவை எடுத்துகிட்டு வந்தவங்கள பார்த்தீங்களான்னுட்டு ஒவ்வொருத்தட்டே பார்த்தீங்கன்னா விசாரிப்பாங்க. இங்கே ரக்ஷித்தோட தம்பி பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கும்போது நம்ம அப்பாவோட தங்கச்சியை பார்த்துட்டு அவங்க அப்பாவை பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க. இதனால் அவங்க அப்பாவும் பார்த்தீங்கன்னா எங்கே போகிறேன்னே தெரியாமல் தண்ணியில் விழுந்துருவாங்க. அப்புறம் என்ன ரக்ஷித்தும் பார்த்தீங்கன்னா அவங்க தம்பிக்கிட்ட அப்பாவை எங்கேன்னு கேட்க அப்புறம் தான் அவங்க தம்பிக்கு ஞாபகம் வரும். இதனால் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சுற்றி முற்றி தேடிக்கிட்டு இருக்க நம்ம அப்பாவும் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா தண்ணியில் தத்தளிக்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கு நீச்சல் தெரியாட்டாலுமே கொடுத்த தைரியத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டு அவங்க அப்பாவை பார்த்தீங்கன்னா தண்ணியில் விழுந்து காப்பாற்றிடுவாங்க. அவங்க அப்பாவும் பார்த்தீங்கன்னா பரவாயில்லம்மா உனக்கு நீச்சல் தெரியாட்டாலும் என்னை காப்பாற்றிருக்கல, உன் மனசுக்கு நீ நல்லா இருப்பேன்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அதே மாதிரி அப்பவும் பார்த்தீங்கன்னா அவங்க பேர் என்னன்னு கேட்க என் பேரா எனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொன்னதான் அப்புறமா தான் அப்புவுக்கு புரிய வரும் இவங்களுக்கு ஞாபக சக்தி மறதி வியாதி இருக்குன்னு. இதனால் வீட்டில் இருக்க யாராவது வந்திருக்காங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க நேரத்தில் அவங்க வீட்டு டிரைவரும் அப்பான்னு கூட்டிகிட்டு வரையும் அப்பவும் பார்த்தீங்கன்னா சரி பார்த்து பத்திரமா கூட்டிகிட்டு போங்கன்னு அனுப்பி விட்டுருவாங்க. அவங்க கேடி பெரியம்மாவும் பார்த்துட்டு என்னாச்சுன்னு விசாரிக்க ஒரு பொண்ணு தான் காப்பாற்றினாங்கன்னு டிரைவர் சொன்னதான் உடனே அவங்க கேடி பெரியம்மாவும் பார்த்தீங்கன்னா ஈராவை தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டுருவாங்க. ஏன்னா அவங்க காப்பாற்றின மாதிரி இருக்கட்டும் சிம்பத்தி கிரியேட் பண்ணி எப்படியாட்டு ஈராவை கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி ஈரவங்க வெக்கமே இல்லாமல் எல்லோரும் முன்னாடி நான் தான் காப்பாற்றினேன்னு பொய்யை வேற அளந்து விடுவாங்க. அப்புறம் என்ன ரக்ஷித்தும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாராட்டுவாங்க ஈராவை. அதே மாதிரி அப்பவும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்ததுமே அவங்க புடவை நெய்கிற பிஸ்னஸை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு சொன்னது தான் அவங்க அம்மாவும் பார்த்தீங்கன்னா எதுவாக இருந்தாலும் நீ இங்கே செய்யக்கூடாது உன் புருஷன் வீட்டில் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லியும் அவங்க அப்பா என்ன சொல்லுவாங்கன்னா என் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி தான் வச்சேன், அதுக்காக என் பொண்ணுக்கு தண்டனை ஒன்றும் கொடுக்கல, பொண்ணு எவ்வளோ நாளும் எத்தனை வருஷம்னாலும் என் வீட்டில் இருக்கலாம், அதுக்கான உரிமை அவளுக்கு இருக்குது, அவள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாளோ அதை இங்கேருந்தே பண்ணட்டும், அதை யாரும் தடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது நேரம் அப்பவும் பார்த்தீங்கன்னா நாங்கள் லெட்டரில் எல்லாமே எழுதி வச்சுருந்தேன், எதுக்கு அம்மா இப்படி பேசுகிறாங்க, இப்போவும் ஏன் என்னை புருஷன் வீட்டுக்கு போக சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே பார்த்தீங்கன்னா மனசு கஷ்டப்பட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி அழுவாங்க. அதே நேரம் இங்கே நம்ம ரக்ஷித்தும் பார்த்தீங்கன்னா புடவைக்கு சொந்தக்காரங்க யார் என்ன ஏதுன்னுட்டு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு யோசிக்கிற நேரத்தில் அவங்க அப்பாவும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லா புடவைக்காரரும் துணி மார்க்கெட்டுக்கு தான் வருவாங்க, அதனால நீ துணி மார்க்கெட் போனால் கண்டிப்பாக நீ இந்த புடவை நேரவங்களை கண்டிப்பாக நல்லா பார்க்க முடியும்னு சொல்லுவாங்க.